இப்போ உன் மனைவி சாவறத லைவா பாத்துட்டு போயிடு. இந்த பாக்கியம் யாருக்காவது கிடைக்குமா? அப்படியே லைன்ல இருக்கிறியா? பாரு. அர்ஜுன் பாரு, பாருடா. ஏய் 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 ரஞ்சித், மேடம். யோ வண்டிடியா முதல்ல. அர்ஜுன் சார் சொல்லுங்க. வசு, நான் சொல்றது மட்டும் கேளு. உன் பக்கத்துல என்ன கடை இருக்கு? ஐஸ்கிரீம் கடை இருக்கு சார். ஃபர்ஸ்ட் அந்த கடைக்குள்ள போ. எதுக்கு? நான் சொல்றத கேளு, எதுவும் கேட்காத, தயவு செஞ்சு உள்ள போ. நான் வந்து உன்னை கூப்பிடுற வரைக்கும் வெளியில வராத. சரி சார். என்ன அர்ஜுன், உன் பொண்டாட்டிய புத்திசாலித்தனமா காப்பாத்திட்டேன்னு நினைப்பா? இன்னைக்கு வேணா நீ அவளை காப்பாத்திக்கலாம்டா, ஆனா அது என்னைக்கும் நடக்காது. இங்க பாரு அர்ஜுன், நல்லா கேட்டுக்க. நீயும் வசுவும் வாழ போறது இன்னும் ஒரே வாரம் தான்டா. அதுக்குள்ள உங்க 2 பேர் உயிரை எடுக்கல. டேய் நான் ரஞ்சித் இல்லடா. டேய் ரஞ்சித், உன்னை நான் சும்மா விட மாட்டேன் ரஞ்சித். சரிங்க சார். சார் சார் வணக்கம் சார். சார் இனியா கொலை கேஸ் அக்யூஸ்ட் ரஞ்சித்தை பார்க்கணும் சார். நீங்க ஆனந்த் தானே, அர்ஜுன் தானே? ஆமா சார், ஆமா சார். சார் ரஞ்சித் அயோக்கிய ராஸ்கல் இங்க இல்ல, தப்பிச்சிட்டான். எப்படி சார்? ரஞ்சித் மாதிரி கிரிமினல்ஸ் எல்லாம் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். காரணம், உயிரை பணைய வச்சு தப்பும் பண்ணுவானுங்க, தப்பிப்பானுங்க. ரிஸ்க் எடுக்க பயப்படவே மாட்டாங்க. அப்படித்தான் அவன் செல்லுக்குள்ள இருக்கும்போது செவத்துல மோதி மோதி தன்னைத்தானே காயப்படுத்திக்கிட்டான். அதை சரி பண்றதுக்காக தான் ஆஸ்பத்திரியில போய் சேர்த்தோம். ஆனா அவன் 2 போலீஸ்காரங்களை அடிச்சுட்டு தப்பிச்சிட்டான். பயப்படாதீங்க மிஸ்டர் அர்ஜுன், கூடிய சீக்கிரம் நாங்க கண்டுபிடிச்சிடறோம். தேங்க்யூ சார். வசு, வசு. அர்ஜுன் சார் என்ன ஆச்சு சார்? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னையே இந்த கடைக்குள்ள போ சொன்னீங்க? ஒண்ணு இல்ல வசு, ஒண்ணு இல்ல. சும்மா சொல்லாதீங்க சார், உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? நிஜமாவே ஒண்ணு இல்ல வசு. தேவையில்லாம நீ எதுக்கு வெயில் அலையணும்? அதான் கடையில இருக்க சொல்லிட்டு கூட்டு போலான்னு வந்தேன். அதுவும் இல்லாம நீ என்கிட்ட சொல்லாம நீ எங்கேயும் தனியா வெளியில போக கூடாது, ஓகே? எனக்கு ஏதாவது ஆயிடும்னு பயப்படுறீங்களா? நம்ம வீட்ல பாம்பு வெடிச்சதுல இருந்து நீங்க சரியே இல்ல. தேவையில்லாம பயந்துட்டே இருக்கீங்க. வசு, 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 சரியோ தப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் உன்னை நினைச்சு கவலைப்பட்டதே இல்ல. வரணும்னு தோணுனது கூட இல்ல வசு. ஆனா இப்போ நீ என் பக்கத்துல இல்லைன்னா எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. என்கிட்ட இருந்து உன்னை யாராவது பிரிச்சிருவாங்களோ ரொம்ப பயமா இருக்கு வசு. அர்ஜுன் சார், நடந்ததையெல்லாம் நினைச்சு நீங்க ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க. நம்மள பயமுறுத்த நம்ம எதிரிங்க ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. பயம் நம்ம காலை சுத்துற பாம்பு மாதிரி. சுத்த விட்டோம்னா அது நம்மள கடிக்காம விடாது. அதனால எதுக்கும் நீங்க பயப்படாதீங்க, ஓகேவா? எனக்கு புரியலன்னு நினைக்கிறியா? பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயப்படாம இருக்கிறது முட்டாள்தனம் வசு. பயம் பயம் இல்ல. இதையெல்லாம் தாண்டி ஒரு புருஷனா என் வைஃபை பாதுகாக்கணும்னு நினைக்கிறது தப்பா? தப்பே இல்ல. நீங்க உங்க மனைவிய உங்க பாதுகாப்புலயே பத்திரமா வச்சுக்கோங்க, போதுமா? சரி வா, வீட்டுக்கு போலாம். அப்போ ஐஸ்கிரீம் ரொம்ப முக்கியம். இன்னொரு நாள் ரிலாக்ஸா சாப்பிடலாம் வசு. வசு, மறுபடியும் சொல்றேன், இனிமே நான் இல்லாம நீ எங்கேயும் போக கூடாது. ஓகே, நீங்க ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. வாங்க போலாம். சரி வா.
எப்படி இவன் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தான்னு ஆச்சரியமா பாக்குறீங்களா இல்ல ஏன்டா தப்பிச்சு வந்தான்னு அதிர்ச்சியா பாக்குறீங்களா ஆ? இதுல என்ன சந்தேகம்? ஆச்சரியமா தான் பாக்குறோம். உன்னை போலீஸ் கைது பண்ணிட்டாங்கன்னு ஷாலினி வந்து சொன்னப்போ என்னால நம்பவே முடியல. ரொம்ப வருத்தப்பட்டேன். அந்த வசுவை ஒளிச்சு கட்டதான் நாம எல்லாம் ஒண்ணு சேர்ந்தோம். ஆனா அது பாதியிலே நின்னு போச்சு. எப்படிடா நீ இல்லாம அதை முடிக்க போறோன்னு ரொம்ப கவலையா இருந்துச்சு. ஆனா இப்ப அந்த கவலை தீந்துருச்சு. எடுத்த வேலையை முடிக்காம ஓடி போற மோசமான வேலைக்காரன் நினைச்சேன் அந்த ரஞ்சித்த. அந்த வசுந்தரா கிட்ட வாங்கினத வட்டியும் முதலமா திருப்பி தரத்துக்காக தான் வந்திருக்கேன். சரியா சொன்ன ரஞ்சித். அந்த வசு நிறைய குடுத்துட்டா. நாம திருப்பி கொடுத்தே தீரணும். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த வசு கதையை முடிச்சாகணும். அதுக்காக தான் நாம 3 பேரும் ஒண்ணு சேர்ந்திருக்கோம். உன்னை போலீஸ் ஜெயில போட்டதா டிவில பார்த்தது மனசே சரியில்லை. நீ ஜெயில இருந்து தப்பிச்சிட்டேன்னு நியூஸ பார்த்த பிறகுதான் மறுபடியும் நிம்மதியாச்சு. நானும் அம்மாவும் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஆமா, நீதான் ரொம்ப உஷாராச்சே, எப்படி மாட்டிக்கிட்ட? அதே ஏன் கேக்குற? அந்த வசு காலமெல்லாம் வலை போட்டு தேடி இருந்தாலும் அவளால என்ன கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. அந்த காந்திமதி கிழவிதான் துரு துருன்னு எனக்கு போன் பண்ணி தானும் மாட்டிக்கிட்டு என் நம்பரையும் வசுந்தரா கிட்ட கொடுத்துருச்சு. போலீஸ் அந்த நம்பரை வச்சு லொகேஷனை வச்சு என்ன புடிச்சு ஜெயில போட்டாங்க. மனசுக்குள்ள வசு மேல கோவத்தை வச்சுக்கிட்டு என்னால உள்ள சும்மாவே இருக்க முடியல. அதான் தப்பிச்சிட்டேன். நல்ல காரியம் பண்ண. நீ சீக்கிரமே தப்பிச்சிடுவேன்னு நாங்க பேசிக்கிட்டு தான் இருந்தோம். சொன்ன மாதிரியே சாமர்த்தியமா தப்பிச்சிட்ட. அது நடந்து முடிஞ்ச விஷயம். அத பத்தி பெருமை பேச என்ன இருக்கு? இனி நடக்க போற கதையை பத்தி பேசும். அதுவும் சரிதான். என்ன பண்ணலாம் சொல்லு. அந்த வசுவோட கதையை முதல்ல முடிக்கணும். நீ சொல்றது சரிதான், ஆனா அது நடக்கணுமே. எதுக்கு அப்படி சொல்ற? அன்னைக்கு கார் பிரேக்க கட் பண்ணப்பவே அவ தப்பிச்சிட்டா. அடுத்து கார் எடுத்துட்டு போய் அவ மேல மோத பார்த்த. இப்படி ஒவ்வொரு தடவையும் அவ தப்பிச்சுக்கிட்டே இருக்காளே. என்ன செய்யறது? அதிர்ஷ்டம் அவ பக்கம் இருக்கு. அதனாலதான் ஒவ்வொரு தடவையும் என்கிட்ட இருந்து அவ தப்பிச்சுக்கிட்டே இருக்கா. ஆனா இப்போ நான் போட போற ஸ்கெட்சில அவ சின்ன பின்னமா அவரால இல்லையான்னு பாத்துக்கிட்டே இரு. ரஞ்சித், அப்படி ஒரு முடிவை தான் நீ அவளுக்கு தரணும். அந்த வசு என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்டா. அவளை உரு தெரியாம அழிச்சாதான் நான் வாழ்றதுலயே அர்த்தம் இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் போக முடியும். அது உன்னால முடியுமா? ஏன் முடியாது? வசு இருந்தப்பவே அந்த வீட்டுக்குள்ள மருமகளா அடி எடுத்து வச்சேன். அவ இல்லாத வீடு பாதுகாப்பு இல்லாத கோட்டை மாதிரி. அவ சாவியவே சாதகமா பயன்படுத்தி அந்த கோட்டைக்குள்ள நான் ஈஸியா நுழைஞ்சிருவேன். அப்புறம் அங்க இருக்கிறவங்கள சமாளிக்கிறதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. எங்களை வெளியே துரத்திட்டு உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு அவ மட்டும் சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறா. அது மட்டும் நடக்கவே கூடாது ரஞ்சித். நீங்க கவலைப்படாதீங்க. அவ வாழ போறதே கொஞ்ச நாள் தான். அவ வாழ்றதுக்கு நாள் குறிச்சுக்கிட்டு இருப்பா. ஆனா நான் அவ சாகிறதுக்கு நாள் குறிச்சிட்டேன். நீ மட்டும் அப்படி செஞ்சா மறுபடியும் நான் அர்ஜுன் மனசுல இடம் பிடிச்சிருவேன். அப்புறம் அர்ஜுன் மனசுலயும் சரி, ஆபீஸ்ல எம்டி சேர்லயும் சரி, நான் மட்டும்தான் உட்கார்ந்துருப்பேன். எந்த ஆபீஸ்ல வச்சு என்ன அவமானப்படுத்தினாலும் அதே ஆபீஸ்ல ராணி மாதிரி இருப்பேன். நீ எதுக்கும் கவலைப்படாத ஷாலினி. அந்த இடம் உனக்கு தான். உன்னை அதுல உட்கார வைக்கிற வரைக்கும் இந்த ரஞ்சித் ஓயவே மாட்டான். குட் மார்னிங் சார். Good morning. மேம். குட் மார்னிங் சார். மார்னிங் சார். குட் மார்னிங் மேம். மார்னிங். மார்னிங் தம்பி. குட் மார்னிங் மேம். வசு, நான் என் கேபின்ல இருக்கேன். சொல்லுங்க உத்தமன். அது ஒண்ணும் இல்ல மேடம். தம்பியும் உங்களையும் இப்படி ஒண்ணா வச்சு பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். இந்த கம்பெனி பழைய மாதிரி மீண்டும் வந்துருன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு மேடம். உத்தமன், நீந்திக்கிட்டே இருந்தோம்னா எவ்வளவு பெரிய கடலா இருந்தாலும் கரைன்னு ஒண்ணுக்கு வந்துதானே சேரணும். அந்த மாதிரி தான் வாழ்க்கையும். போராடிக்கிட்டே இருந்தா எல்லா போராட்டமும் ஒரு நாள் ஜெயிக்கும். இது ஏன் வாழ்க்கை போராட்டம் உத்தமன். இப்போதைக்கு கொஞ்சம் செட்டில் ஆன மாதிரி இருக்கு. பாப்போம், புதுசா ஏதாவது வராம இருந்தா சரி. ஐயோ, அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லாதீங்க மேடம். உங்க நல்ல மனசுக்கு எந்த பிரச்சனையும் வராது மேடம். நீங்க கேபினுக்கு போய் உங்க வேலையை பாருங்க. நான் அதோ வந்துடுறேன் மேடம். சரி, ஓகே மேடம். அர்ஜுன் சார், என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல வசு. என்ன உத்தமன் பயங்கர ஹாப்பியா இருக்காரு? அது தலை உற்சாகமா இருந்தா வாலும் உற்சாகமா தானே இருக்கும். நீங்க உற்சாகமா இருந்தா இந்த ஆபீஸே உற்சாகமா இருக்கும். அப்படிலாம் ஒண்ணு இல்ல வசு. எனக்கு எல்லாமே நீதான்.
நீ என் கூட தலையா இருந்தா போதும், நான் எந்த கவலையும் இல்லாம ஹாப்பியா இருப்பேன். அடேங்கப்பா, யாரு நான் தலையா? இந்த கேபினை கேட்டா அதுவே சொல்லும். நான் பட்ட பாட்டை பத்தி கதை கதையா சொல்லும். வசு, இப்ப எதுக்கு பழைய கதைலாம்? நம்ம புது கதையை தொடங்கியாச்சு, அத பார்க்கலாம் வா. அப்படியா சார்? அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சந்தேகங்கள் இருக்கு, அதை கிளியர் பண்ணிக்கலாமா? என்ன சந்தேகம்? அன்னைக்கு ஷாலினி கிட்ட சொல்லும்போது இந்த மனசுலயும் சரி இந்த சேர்லயும் சரி உட்கார்ற தகுதி வசுக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? பக்காவா ஞாபகம் இருக்கு. அதுக்கு என்ன போ? நிஜமாவா? வசு, என் மனசுக்குள்ள எப்பவுமே நீதான் இருக்க வசு. உனக்கு சந்தேகம்னு வச்சுக்கோயேன், நெஞ்சில காதை வச்சு கேளு, ஹார்ட்டு கூட வசு வசுன்னு தான் ஓடும். அப்படியா? அப்போ அத செக் பண்ணி பாத்துடணுமே. வசு 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 அர்ஜுன் சார், வசு வசு நிஜமாவே வசு வசுன்னு கேக்குது. நான் தான் சொன்னேன்ல அப்படிதான் கேக்கும்னு. இது சீட்டிங். நீங்க உங்க வாயால சொன்னீங்க, யாரை ஏமாத்துறீங்க? என்ன வசு? தம்பி, நான் வேணா போயிட்டு அப்புறமா வரவா? நோ நோ, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அந்த பெண்டிங் ஃபைல்ஸ், அப்புறம் அந்த புது ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. சரிங்க. ஐயோ அர்ஜுன் சார், இதெல்லாம் நமக்கு தேவையா? உத்தமன் என்ன நினைப்பாரு? இதுல உத்தமன் நினைக்க என்ன இருக்கு? நான் என் பொண்டாட்டியே கட்டி பிடிக்கிறேன், இதுல யாரு என்ன சொல்ல முடியும்? ஐயோ விடுங்க அர்ஜுன் சார், நீங்க ஆம்பளை, உங்களுக்கு பரவாயில்ல. ஆனா நான் பொண்ணு. சரி, நான் என் கேபினுக்கு போறேன். ஓகே வசு, இப்போ போ. அப்பப்பா வா. எதுக்கு? சும்மாதான், என்ன உற்சாகப்படுத்த. சான்ஸே இல்ல, நாளா வர மாட்டேன். சரி, போய் சீக்கிரம் வேலையை முடி, வெளில போலாம். எங்க? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன் வசு, போய் ரெடியாக போ. போ. இந்தாங்க தம்பி. வாவ், என்ன தம்பி இப்படி என்ட்ரன் படம் ரஜினி ஸ்டைல்ல ஃபைல பார்த்து அடிச்சு தள்ளுறீங்க? முதல்லாம் ஒரு ஃபைல கொடுத்தாலே இன்னைக்கு வேணா ஊத்தமா நாளைக்கு பார்க்கலாம்னு போஸ்ட்போன் பண்ணுவீங்க. இப்போ ஒரே நேரத்துல எல்லா ஃபைலையும் பார்த்து முடிச்சிட்டீங்க, எப்படி தம்பி? உத்தமன், இனிமே எல்லாமே இப்படிதான். எவ்வளவு சீக்கிரம் வேலையை முடிக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் நல்லதுதானே? கரெக்ட் தம்பி, இந்த வேகம் உங்களை எங்கேயோ கொண்டு போப்போ தம்பி. நீங்க உண்மையிலேயே கிரேட். போங்க, கலக்குறீங்க. நீங்க போங்க. மேடம், இப்பதான் எல்லா பிரச்சனையும் தீர்ந்திருக்கு. எதுக்கு 2 பேரும் ஆபீஸ் வந்துகிட்டு ஃபைல் நோண்டிக்கிட்டு? சும்மா ஜாலியா எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வரலாம்ல. போலாம் தான் பிரபு, ஆனா நம்ம வீட்ல நடக்கிற பிரச்சனைக்கு நடுவுல ஆபீஸ கொஞ்சம் டீல்ல விட்டுட்டோம். அதெல்லாம் நம்ம இப்போ சரி பண்ணாதான் ஆபீஸ பழையபடி கொண்டு வர முடியும். மேடம், வேலை எப்பயும் இருக்கும் மேடம். ஆனா இளமையும் காதலும் மழை மாதிரி, அதுல நனையணும்னு ஆசைப்பட்டா உடனே நனைஞ்சிடணும். தயங்கணும், அப்புறம் வாழ்க்கை ஃபுல்லா காத்துட்டு தான் இருக்கணும். அடேங்கப்பா, காதல பத்தி எனக்கே பாடம் எடுக்கிற அளவுக்கு பெரிய ஆளாயாச்சா? வசு, கொஞ்சம் இங்க வா. ஒரு நிமிஷம். ஓகே மேடம். வசு, இந்த பர்தாவை போட்டுக்கோ. ஒரு கால் டாக்ஸி வரும், அதுல ஏறி நான் சொல்ற ஓடிபி நம்பர் சொல்லி நீ போயிடு. சார், என்ன ஆச்சு? நான் எதுக்கு இப்போ இந்த காஸ்டியூம்லாம் போடணும்? நீங்க இன்னும் இந்த விளையாட்டை மறக்கலையா? வசு ப்ளீஸ், இப்போதைக்கு எதுவும் கேட்காத. ஓடிபி நம்பர் 5062. இமீடியட்டா கார்ல ஏறு. உன்னை எங்க இறக்கி விடணுமோ அவன் கரெக்டா இறக்கி விட்டுருவான். மத்ததுல உனக்கு அப்புறம் சொல்றேன். இப்போ முதல்ல யாருக்கிட்டையும் எதுவும் பேசாம நேரா போய் கார்ல உட்கார் ப்ளீஸ். சார் செஞ்சு போ வசு, போ. இப்போ ஓகே தானே? உட்காருங்க. சலாம் அலைக்கும். யார் இவங்க? யாருன்னு தெரியாம நம்ம பாட்டு சலாம் அலைக்கும் சொல்றோம்.
தம்பி பசு மரத்தை பாத்தீங்க? இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தாங்க. இப்பதான் அர்ஜுன் சார் கூட்டிட்டு போனாரு. கேபினுக்கா கூட்டு போனாரு? இருக்கலாம். ஏன்? சரி நீங்க உங்க வேலையை பாருங்க. பசு மரத்துக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுமே. கேபின்குள்ள போலாமா வேணாமா? காலையிலேயே ஒரு வாட்டி தொந்தரவு பண்ணிட்டோம். எப்படி உள்ள போறதுன்னு தெரியலையே. வேற வழி இல்ல, உள்ள போய் தானே ஆகணும். கதவு தட்டு உள்ள போயிட வேண்டியதுதான். சாரி தம்பி, சாரி தம்பி. தம்பி வசு மரத்தை பாத்தீங்களா? வசுவா? ஐயோ, இப்பதான் பாக்கெட்ல வச்சிருந்தேன், எடுத்து இப்பதான் வெளியில விட்டேன். போங்க தம்பி, வர வர நீங்களும் காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. பின்ன என்ன உத்தமன், அவ எங்க இருக்கான்னு கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? இங்கதான் எங்கேயாவது இருப்பா, போய் தேடி பாருங்க. போங்க. சரி தம்பி. போங்க. இப்பதானே உங்களை வெளியில பார்த்தேன். அது என் தங்கச்சி. தங்கச்சியா? அக்காவும் தங்கச்சி ஏன் ஆபீஸ் உள்ள சுத்தி சுத்தி வரீங்க? ஐயோ, நாங்க ஒரு முக்கியமான வேலை விஷயமா வந்தோம். உங்க வேலையை நீங்க பாருங்க. ஆமாமா, நீங்க உங்க வேலையை பாருங்க. நான் அர்ஜுன் தம்பியை பார்க்க வேண்டிய வேலை இருக்கு, நான் போய் பாக்குறேன். ஓகே. எங்க போனாருன்னு தெரியலையே. முதல்ல வசு மரத்தை காணோம், இப்ப தம்பியும் காணோம். எங்க போயிருப்பாங்க? ஒன்னும் புரியலையே. ஆனந்த், எதுக்கு இந்த ஏற்பாடெல்லாம்? அர்ஜுன் சார் கிட்ட கேட்டா சொல்லவே மாட்டேங்கிறாரு. என்னதான் நடக்குதுங்க? அர்ஜுன் சார் கிட்ட கேட்டா நான் பொறுமையா சொல்றேன்னு சொல்றாரு. நீங்களாவது சொல்லுங்களேன், எதுக்கு இந்த மாதிரி கெட்டப் எல்லாம்? அண்ணி, நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்களும் அண்ணனும் இப்போ ஹனிமூனுக்கு போறீங்க, அவ்வளவுதான். ஹனிமூனுக்கா? ஆமா அண்ணி. சார்? ஆமா வசு, ஹனிமூனுக்கு தான் போறோம். ஹாப்பியா? ஹாப்பி தான் சார். ஆனா எதுக்கு இந்த மாதிரி ஏற்பாடெல்லாம்? வசு, நான் தான் உனக்கு ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கேன்ல, நம்ம போறது தெரிஞ்சா நம்மள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வசு. அதுக்காக தான் இந்த ஏற்பாடெல்லாம். அர்ஜுன் சார், சும்மா சொல்லக்கூடாது. நீங்க பயங்கர கில்லாடி தான். ஆனந்த், பேக் தான். தாங்க, உங்க 2 பேர் போனையும் கொடுங்க. கொடுங்க அண்ணி, ஜாலியா போயிட்டு வாங்க. வசு, வரேன் ஆனந்த். ஓகேண்ணா. என்ன அர்ஜுன் சார் அப்படி பாக்குறீங்க? என்ன அப்படி பாக்குறேன்னு சொல்லிட்டு நீ என்ன பாத்துக்கிட்டு இருக்க? சும்மா சொல்லக்கூடாது அர்ஜுன் சார். இப்படி ஒரு தனிமை, இப்படி ஒரு நாள், இப்படி ஒரு நெருக்கம், இதுக்காக எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு பிரச்சனைகள், எல்லாமே நினைச்சா எவ்வளவு பிரமிப்பா இருக்குல்ல. சில நேரம் நாமள அதெல்லாம் சமாளிச்சோன்னு ரொம்ப அதிசயமா இருக்கு சார். நீ ஏன் அப்படி சொன்ன? நான் என்ன சொல்றது? என் கூடவே இருந்து எனக்கு எல்லாமே இருந்து பாத்துக்கிட்டது நீ மட்டும்தான். ஒரு தாய் தான் குழந்தையை எப்படிலாம் பார்த்துப்பாங்களோ அந்த மாதிரிலாம் கூடவே இருந்து என்னை பார்த்துக்கிட்டேன். நீயே இப்படி சொல்லும்போது நான் என்ன வசதி சொல்றது? இப்ப மட்டும் இல்ல அர்ஜுன் சார், எப்பவுமே நான் உங்க கூடவே தான் இருப்பேன். உங்களை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு தெரியுமா? காரணமா? அப்படி என்ன காரணம் வசு? சொல்றேன் சார், ஆனா இப்ப சொல்ல மாட்டேன். இந்த ஹனிமூன் ட்ரிப் முடியும் போது சொல்றேன். இப்போ இந்த நிமிஷம் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஓ, பயங்கர சஸ்பென்ஸா?
இப்பவே சொல்லு. நான் என்னன்னு இப்பவே கேட்கணும். எனக்கு பயங்கர எக்ஸைட்மெண்டா இருக்கு. சொல்லு. முடியாது சார். ட்ரிப் முடிஞ்சாதான் நான் சொல்லுவேன். சரி, ஓகே. எனக்கு கொடுத்து வச்சதா அவ்வளவுதான். அர்ஜுன் சார், அங்க இளநீ கடை இருக்கு. அங்க இளநீ சாப்பிடலாமா? இளநீ தானே? ஓகே. இளநீ ஒன்று கொடுங்க. சரிங்க சார். சாரி அர்ஜுன் சார், குடி. அர்ஜுன் சார், இப்ப நான் இதை குடிக்கணுமா வேணாமா?